ஏன்னா ஒரு மனிதன் அந்த 10 குணாதிசயத்தை சார்ந்துதான். நீங்க அந்த தசாவதாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு குணாதிசயத்தை குறிக்கும். ஒரு மனிதன் கோபமா இருக்க சமயத்துல நரசிம்மரா தான் இருப்பான். சரிங்களா? சமயோஜித புத்தியா அவன் செயல்படும் போது அவன் கிருஷ்ண ரூபத்துல இருப்பான். 10 அவதாரங்களும் ஒரே பேட்டர்ன்ல ஹேண்டில் பண்ணாங்களா? ஒரே பேட்டர்னா இருந்ததா? கிடையாது. ஒன்னொன்னு ஒவ்வொரு பேட்டர்ன்ல வச்சிருக்கிறார். ராவணனுடைய 10 தலைக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ராவணனுக்கு 10 தலை இருக்கு. 10 விதமான குணாதிசயங்கள் இருக்கு. இவருக்கு 10 அவதாரங்கள் இருக்கு. 10 விதமான குணாதிசயம் கொண்ட அவதாரம். எந்த குணாதிசயம் நமக்கு தேவையோ அந்த ரூபத்துல அவர் வழிபட்டுக்கும். ஏன்னா ஒரு மனிதன் அந்த 10 குணாதிசயத்தை சார்ந்துதான் இருப்பான். நீங்க அந்த தசாவதாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு குணாதிசயத்தை குறிக்கும். ராவணனுக்கு 10 தலை சொன்ன 10 தலை கிடையாது. 10 விதமான குணாதிசயங்களாம் ஒரே நேரத்துல வச்சிருப்போம். அது யாராலுமே சாத்தியம் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கும் இந்த விஷயத்துக்கு போக மாட்டோம். ஆனா அவரால் 10 விஷயத்தை யோசிக்க முடியும். 10 குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கு. அதனாலதான் இந்த 2-10லயே மேட்ச் ஆகும். சோ இப்ப எனக்கு உக்ரசாமி தான் பிடிக்கும். ஏன்னா 5 பேர்லாம் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஒரு மனிதன் கோபமா இருக்க சமயத்துல நரசிம்மரா தான் இருப்பான். சரிங்களா? சமயோஜித புத்தியா அவன் செயல்படும் போது அவன் கிருஷ்ண ரூபத்துல இருக்கான். அப்பா அம்மாவாக்கு தான் வேதம், வைஃப் தான் எல்லாமே அப்படிங்கும் போது அவன் ராம ரூபத்துல இருக்கு. இவ்வளவுதான். அதனால உங்களுக்கு என்ன ரூபம் அதுல பிடிச்சிருக்கோ அதை நீங்க வணங்கிக்கலாம்.